வணக்கம். காயமே உடலே மருத்துவர், காய்கறிகளே மருந்து. உணவிலும் மாற்றம், உடலிலும் மாற்றம். உணவை மருந்தாக்குங்கள், மருந்தை ஒருபொழுதும் உணவாக்காதீர்கள். உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை உண்டாகக்கூடிய அனைத்து குறைபாடுகளையும் நாம் உண்ணக்கூடிய அந்த உணவின் வழியாகவே, நாம் உண்ணக்கூடிய அந்த உணவை மருந்தாக்கும் கலையை தெரிந்து கொண்டால் அனைத்து குறைபாடுகளையும் உணவின் வழியாகவே முற்றிலுமாக குணப்படுத்த முடியும். அப்போ உடலில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நாம் குணப்படுத்த வேண்டும் என்றால் நாம் எந்த வகையான உணவுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும்ங்கிற அந்த கலையை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப நீங்கள் எந்த சீதோசன நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த தட்பவெப்ப நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ, அந்த சீதோசன நிலையிலையும் அந்த தட்பவெப்ப நிலையிலையும் விளையக்கூடிய காய்களும் கீரைகளும் பாரம்பரிய அரிசிகள் தான் உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் மருந்தாகவும் உணவாகவும் விளங்கக்கூடியது. அப்போ அந்த சீதோசன நிலையில் விளையக்கூடிய அந்த காய்களையும் கீரைகளையும் அதனுடைய தன்மை மாறாமல், அப்ப யார் ஒருவர் அந்த உணவினை அதனுடைய தன்மை மாறாமல் கற்றுக்கொள்கிறார்களோ, சமைக்க கற்றுக்கொள்கிறார்களோ, தன்மை மாறாமல் பக்குவப்படுத்த கற்றுக்கொள்கிறார்களோ, அவர்கள் தான் முழு ஆரோக்கியமானவர்கள். அப்போ ஒரு உணவை மருந்தாக்கும் கலை என்றால் அந்த உணவை எப்படி சாப்பிட்டால் அது மருந்தாக மாறும்ங்கிற அந்த கலையை கற்றுக்கொள்வதுதான். அப்போ உணவே மருந்து, மருந்தே உணவு. அப்போ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு மருந்தாக மாற வேண்டும் என்றால் அதனை பக்குவப்படுத்தி சாப்பிடக்கூடிய அந்த கலையை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப யார் ஒருவர் உணவை அதனுடைய தன்மை மாறாமல் சாப்பிடுகிறார்களோ, உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை உண்டாகக்கூடிய குறைபாடுகள் அனைத்துமே நீங்கி அவர்கள் முழு ஆரோக்கியமானவர்களாக இருப்பார்கள் என்கிற இயற்கையினுடைய தத்துவத்தின் அடிப்படையில நாம் தினமும் ஒரு மருத்துவ சிந்தனை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த மருத்துவ சிந்தனை, இன்றைய மருத்துவ சிந்தனைங்கிற தலைப்புல தினமும் ஒரு சூரணம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அந்த சூரணத்துல கீரை வகைகளை கொண்டு எளிதாக நீங்களே தயாரிக்கக்கூடிய ஒரு சூரணம். கீரைகள், ஏனென்றால் கீரைகளை போன்று ஒரு மிகச்சிறந்த உணவும் கிடையாது, கீரைகளை போல் நோய் தீர்க்கும் வைத்தியனும் இல்லை என்பதுதான் பழமொழி. அப்ப சாத்விகமான மனிதனுக்கு சாத்விகமான குணத்தை கொடுக்கக்கூடிய முக்கியமான உணவு வகைகள்ல காய்களும் கீரைகள் தான் முக்கிய பங்காற்றுகின்றன. அப்போ நாம் இந்த கீரைகள் நம்மளுடைய தட்பவெப்ப நிலையில நம்ம வீட்டை சுற்றி எளிதாக கிடைக்கக்கூடிய கீரைகளை மருந்தாகவும் இயற்கை உணவாகவும் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்ங்கிற கலையை நாம் ஒவ்வொரு நாளும் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அப்ப நமது வீட்டில் அருகிலே கிடைக்கக்கூடிய அந்த கீரைகளை நாம் தேர்ந்தெடுத்து சூரணமாக தயாரித்து வைத்துக் கொண்டால் நமது உடம்புல ஏற்படக்கூடிய எப்பேற்பட்ட குறைபாடுகளுக்கும் அந்த சூரணமே மருந்தாகவும் அந்த சூரணமே இயற்கை உணவாகவும் எடுத்துக்கொண்டு நாம் முழு ஆரோக்கியமான வாழ்வினை பெறலாம். அப்ப அதன் அடிப்படையில தான் நாம் தினமும் ஒரு கீரை சூரணம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய அந்த கீரை சூரணம் என்னவென்று கேட்டால் பின்னாக்கு கீரை சூரணம். இந்த பின்னாக்கு கீரையை பற்றி பலவிதமான பொருட்களை சேர்த்து பலவிதமான சூரணங்கள் நாம் செய்து கொண்டிருந்தோம். அதையும் நம்ம கடந்த பதிவுகளில் பார்த்தோம். இன்றைக்கு இந்த பின்னாக்கு கீரையை வைத்து ஒரு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மிகுந்த மன உளைச்சலை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு நோயை குணப்படுத்துவதற்குண்டான சூரணம் நாம் தயாரிக்கலாம். எந்த நோய்க்கு இன்று நாம் தயாரிக்க போகிறோம் என்றால் வெள்ளைப்படுதல் குறைபாட்டை, பெண்களுக்கு உண்டாகக்கூடிய வெள்ளைப்படுதல் குறைபாட்டை சீராக்கக்கூடிய ஒரு சூரணம் பின்னாக்கு கீரை கடுக்காய் தோல் சூரணம். இன்றைக்கு பின்னாக்கு கீரையையும் கடுக்காய் தோலையும் வைத்து ஒரு சூரணம் தயாரிக்க போகின்றோம்.
அந்த சூரணத்தினுடைய முக்கியமான மருத்துவ குணம் என்னன்னு பார்த்தோம்னா அது வெள்ளைப்படுதல், பெண்களுக்கு உண்டாகக்கூடிய வெள்ளைப்படுதல் குறைபாட்டை குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூரணம் தான் இந்த பின்னாக்கு கீரை கடுக்காய் தோல் சூரணம். பொதுவாகவே பெண்களுக்கு இந்த வெள்ளைப்படுதல் ஏற்படுவதற்கு பலவிதமான காரணங்கள் இருக்கின்றன. அப்போ அதிகபட்சமாக இந்த இரத்த சோகையினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கட்டாயமாக வெள்ளைப்படுதல் குறைபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதற்கடுத்து உடல் உஷ்ணத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் மேக வெட்டையினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் வெள்ளைப்படுதல் குறைபாடு உண்டாவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம். அதுக்கடுத்து தூக்கமின்மை, மனக்கவலை, கல்லீரல் சார்ந்த குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த வெள்ளைப்படுதல் குறைபாடு உண்டாக ஆரம்பிக்கும். அதற்கடுத்து பார்த்தோம்னா சுகாதாரமற்ற இடங்களில் சிறுநீர் கழித்தலும் அந்த வெள்ளைப்படுதல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதற்கடுத்து அதீத சிந்தனை, காரம் மற்றும் உப்புள்ள உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொண்டிருந்தாலும் இந்த வெள்ளைப்படுதல் குறைபாடு உண்டாக ஆரம்பிக்கும். அதற்கடுத்து மனபயம், அப்போ சத்தே இல்லாத உணவுகளை சாப்பிட்டு கொண்டிருந்தாலும் இந்த வெள்ளைப்படுதல் குறைபாடு உண்டாகும். அப்ப இத்தனை விதமான இன்னும் பலவித காரணங்களால் ஏற்படக்கூடிய இந்த வெள்ளைப்படுதலை போக்குவதற்கு நாம் எளிமையாக நமது வீட்டுக்கு அருகிலே இருக்கக்கூடிய இந்த ஒரு கீரை சூரணத்தை செய்து பயன்படுத்தி அந்த வெள்ளைப்படுதல் குறைபாட்டிலிருந்து முழுமையாக விடுபடலாமா வேண்டாமா? கட்டாயமாக விடுபட வேண்டும். அப்ப இந்த வெள்ளைப்படுதல் குறைபாட்டை சீராக்கக்கூடிய ஒரு சூரணத்திற்கு பெயர் என்ன சொன்னோம்? பின்னாக்கு கீரை கடுக்காய் தோல் சூரணம். அப்ப இந்த பின்னாக்கு கீரை கடுக்காய் தோல் சூரணம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்று பார்த்து கொள்ளலாமா? பின்னாக்கு கீரை சாறு, பின்னாக்கு கீரை சாறு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். கடுக்காய் தோல் கொட்டை நீக்கியது ஒரு 10 கடுக்காய் தோல். அப்போ அந்த சூரணம் தயாரிப்பதற்கு 2 பொருள் தேவை. அது ஒன்று பின்னாக்கு கீரை சாறு, இன்னொன்று கடுக்காய் தோல். 2 எடுத்து வச்சாச்சா? இப்ப செய்முறை பார்க்கலாம். இந்த தேவையான அளவுக்கு பின்னாக்கு கீரைகளை நாம் ஆய்ந்து பழுப்பான இலைகள் எல்லாம் நீக்கிவிட்டு நல்ல இலைகளை நாம் தேர்ந்தெடுத்து மிக்சியில போட்டு அரைத்து சாறு எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலில் பின்னாக்கு கீரையை சாறாக அரைத்து கொள்ள வேண்டும். இரண்டாவது கடுக்காய் பொடி வாங்கக்கூடாது. நாட்டு மருந்து கடையில கடுக்காய் கிடைக்கும். கடுக்காய் நீங்க வாங்கினீங்கன்னா உள்ளே கொட்டை இருக்கும். அப்போ உள்ளே உடைத்து கொட்டையை நீக்கிவிட வேண்டும். ஏனென்றால் கடுக்காய்க்கு உள்ளேயும் இஞ்சிக்கு புறத்திலையும் நஞ்சு என்பது பழமொழி. அப்போ கடுக்காயை நம் தோல் தான் பயன்படுத்த வேண்டும் ஒழிய கொட்டையை பயன்படுத்தக்கூடாது. அப்ப கடுக்காயை வாங்கி உள்ளே இருக்கக்கூடிய கொட்டையை நீக்கி அந்த கடுக்காய் ஒரு 10 கடுக்காய் தோலை எடுத்து ஏற்கனவே அரைத்து வைத்திருக்கோமா இல்லையா பின்னாக்கு கீரை சாறு, அந்த பின்னாக்கு கீரை சாறுல இந்த 10 கடுக்காய் தோலை போட்டு நன்கு ஊற வைக்க வேண்டும். நன்கு ஊறணும். ஒரு 6 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரமாவது நன்கு ஊற வேண்டும். அப்ப அந்த கடுக்காய் கடினமாக இருக்கக்கூடிய அந்த கடுக்காய் தோல் ஊறி 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 ஒரு மிருதுவான பக்குவத்துக்கு வந்துருமா இல்லையா? அப்ப நன்கு ஊறினதுக்கு பின்பு அதை ஒரு கலக்கி ஒரு பெரிய தாம்பாள தட்டுல ஊத்தி நன்கு காய வைக்க வேண்டும். அப்ப நன்கு காய வைத்தோம்னா 1 நாள் 2 நாட்களில் நன்றாக காய்ந்து விடும். அப்ப அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் எல்லாம் போய்விடும். அப்ப நன்கு காய்ந்த நிலையில அதை எடுத்து மிக்சியில போட்டு அரைச்சு பொடி செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். அரைத்து பொடி செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் பின்னாக்கு கீரை கடுக்காய் தோல் சூரணம் செய்யும் முறை. என்ன பண்ணோம்? சாறு எடுத்துக்கிட்டோம், கடுக்காயில கொட்டையை நீக்கி தோல் எடுத்துக்கிட்டோம், அந்த தோலை பின்னாக்கு கீரை சாறுல போட்டு நன்கு ஊற வச்சோம். நன்கு ஊறினதை எடுத்து வெயில்ல காய வச்சோம். நன்கு காய்ஞ்சதை மிக்சியில போட்டு அரைச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம். வச்சாச்சா? ரைட். இதை எப்படி சாப்பிட வேண்டும்? தினமும் காலை மற்றும் இரவு வேளை சாப்பாட்டிற்கு பின்னாடி
2 கிராம் அளவுக்கு பொடியை எடுத்து சுடுநீரில் கலந்து சாப்பிட வேண்டும். எப்படி சாப்பிடணும்? காலை மற்றும் இரவு வேளை சாப்பாட்டிற்கு பின்னாடி 2 கிராம் அளவுக்கு பொடியை எடுத்து சுடுநீரில் கலந்து குடிக்க வேண்டும். யார் எடுத்துக்கொள்ளணும்? வெள்ளைப்படுதல் குறைபாட்டினால் பாதிக்கக்கூடிய பெண்களுக்கு இது ஒரு அருமருந்தாக இருக்கும். அப்போ யார் ஒருவர் வெள்ளைப்படுதல் குறைபாட்டினால் பல வருடங்களாக பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பின்னாக்கு கீரை கடுக்காய் தோல் சூரணம் மிக அற்புதமான ஒரு மருந்தாக செயல்பட ஆரம்பிக்கும். அப்போ இந்த வெள்ளைப்படுதல் குறைபாட்டை சீராக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூரணம் தான் பின்னாக்கு கீரை கடுக்காய் தோல் சூரணம். அதை இன்னைக்கு நம்ம பார்த்தோமா இல்லையா? அப்ப நமது வீட்டிலேயும் பெண்கள் இருக்கிறார்கள். அப்ப இந்த வெள்ளைப்படுதல் குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய சகோதரர்களுக்கு இது என்ன செய்றீங்க? இந்த கீரை சூரணத்தை தயார் செய்து கொடுத்து அந்த வெள்ளைப்படுதல் குறைபாட்டிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருங்கள். இதனை மற்ற சகோதரர்களுக்கும் நீங்கள் கற்றுக் கொடுங்கள். அவர்கள் வாழ்த்துவார்கள், நாம் வாழ்வோம். மீண்டும் நாளைக்கு இதே மாதிரி ஒரு எளிய வகை சூரணம் செய்கிறத பார்க்கலாமா? நன்றி. வாழ்க வளமுடன்.